ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நடிகர் விஜய் அல்லது தவேகா தலைவர் விஜய் இன்றைக்கு டெல்லி போறாரு. சிபிஐ விசாரணையில பங்கேற்கிறார். அவருடைய டெல்லி விஜயத்துக்கு டெல்லி போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தவேகா டெல்லி போலீஸ் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமான நிலையத்தில் இருந்து அவர் டெல்லியில எங்க போனாலும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி போலீஸும் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி பாதுகாப்பு கோருவது அப்படிங்கிறது எப்படி சார்? அது அவருக்கு ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு இருக்கிறது. ஆமா, அவருக்கு ஒய் பாதுகாப்பு ஏற்கனவே இருக்கு. அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்க போனாலும் கொடுப்பாங்க. இவருக்கு தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு ஒண்ணு திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஏன் வேற யார்கிட்ட இருந்து கேட்கல, தன்னுடைய ரசிகர்கள் பாதுகாப்பு கேட்கிறாரு. அது எனக்கு விளங்கல. இல்ல, அதுக்கு ஒரு ரசிகர்கள் ஒரு 1000 பேரை டெல்லிக்கு முன்கூட்டியே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றது தப்பு. நமக்கு அது உறுதியா தெரியாது. அவங்களாக போயிருக்கிறாங்க. மலேசியாவுக்கு போனதை போல டெல்லிக்கும் அவங்களே போறாங்க. டெல்லியில இப்பவும் அவர் போய் சேர்ந்த உடனே ஒரு கூட்டம் காமிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுது. நீங்களே சொல்லிட்டீங்க, கூட்டம் காண்பிக்கப்படும் அப்படின்னு. காண்பிக்கப்படும். இல்ல, கரூர்ல டெம்பரரி பொலிட்டிக்கல் லீடரா அவர் இன்னும் மெச்சூர் ஆகலைங்க. அதுதான் உண்மை. ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அவர் இன்னும் மெச்சூர் ஆகல. திருப்பரங்குன்றத்தை பத்தி வாயவே திறக்கல. அவர் நடிச்சிருக்கிற படத்துக்கு இந்த இடைஞ்செல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி வாயை திறக்கல. வாயை திறக்காம இருந்தா தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறார் போல. அப்ப அதுக்கே ஃபைட் பண்ணாத இவரு. அந்த ப்ரொடியூசர், இவர் பணம் போடலையே, ப்ரொடியூசர்ல பணம் போட்டாரு. இவர் போட்டதுனாலதான் ப்ரொடியூசருக்கு இத்தனை பிரச்சனை வருது. இவர் போட்டதுனாலதானே சார் அந்த படத்துக்கு இவ்வளவு விளம்பரமும் கிடைக்குது. அவங்க விளம்பரம் கிடைக்குது. ஆனா கடைசியில படமே வர முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அத்தனை விளம்பரம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அது நீதிமன்றத்துக்கு போனதுதான் பிரச்சனை. நீங்க எங்க கிட்டயே ப்ளீடு பண்ணிருந்தீங்கன்னா அல்லது பெக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் இதுக்கு முன்னாடி 2 தடவை பெக் பண்ணியிருக்காருங்கிறதுனால தொடர்ந்து பெக் பண்ணுவார்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருக்க ஜெயலலிதாட்ட போயிருக்காரு, ஒருக்க கலைஞர்கிட்ட போயிருக்காரு. அப்ப நம்மகிட்ட மட்டும் வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சுத்தி உள்ளவங்க தெரியாது. டெல்லி கரூர்ல ஏற்கனவே ஒரு டெம்பரரி ஆபீஸ் இருக்கு. சிபிஐ போட்டிருக்காங்க, டெம்பரரி ஆபீஸ் போட்டிருக்காங்க. அங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அல்லது சென்னை ஆபீஸ்ல விசாரிக்கலாம், கரூர்ல விசாரிக்கலாம். டெல்லிக்கு கூப்பிடுறதுனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வியை சில டெல்லி கலெக்டர் எஸ்பியுமே டெல்லி கூப்பிட வேண்டிய பின்னணி என்ன? கிடையாது. அல்லது புஷியானந்தே டெல்லி கூப்பிட வேண்டிய பின்னணி என்ன? சப்போஸ் இவங்க சொல்றாங்க இந்த கேஸுக்கு இந்த மாதிரி இந்த ஹை லெவல்ல தான் ஒரு ஆபீசர் வரணும் அப்படின்னா அந்த ஆபீசருக்கு மெட்ராஸுக்கு விசாரிச்சுட்டு போறாரு. அதுல என்ன இருக்கு? அதனால இது இவங்க அழுத்தம் கொடுக்கறதா, வேற ஒண்ணும் இல்லை. சைக்கலாஜிக்கல். இவங்க அழுத்தம் கொடுக்கறாங்களா இல்ல இவருக்கு ஒரு தேசிய அளவுல ஒரு அறிமுகத்தை கொடுத்து அரங்கேற்றுகிறார்களா? ரெண்டும் தாங்க. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி தாங்க. ரெண்டுமே தான் ஒரே நேரத்துல. ஆனா இன்னொன்று என்னன்னா, முக்கியமா இடி ஒருத்தரை சம்மன் பண்ணாங்கன்னா இன்னைக்கு உள்ள சட்டப்படி இடி அவர் விட்னஸா கூப்பிடுறாங்களா அல்லது அக்யூஸ்டா கூப்பிடுறாங்களான்னு சொல்ல வேண்டியதில்லை. கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டாண்ட் அரெஸ்டட்னு சொல்லலாம். ஆனா சிபிஐல அப்படி கிடையாது. இவர் விட்னஸா தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா சார்ஜ் ஷீட்ல பின்னால பேரை சேர்க்கணும்னா சேர்க்கலாம். இப்போதைக்கு அது இல்லை. இன்றைக்கு தேதியில அந்த மாதிரி பட்டாசு எதுவும் அவங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க பாதுகாப்பாக போயிட்டு வந்துடலாம். அப்படி அவர் சேர்க்கணும்னாலும் மறுபடியும் இன்னொரு நோட்டீஸ் அவங்க கொடுக்கணும். அக்யூஸ்ங்கிற தரப்புல விசாரிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே சார். தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி, இந்த மாதிரி கோரிக்கைகள் ஒவ்வொரு ஃப்ரண்ட்லயும் வருது. அது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு உயிர் வந்திருக்குது அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து சொல்றாங்க. இந்த நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பும் போது அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு.
அதிகாரத்துல பங்குங்கிற காங்கிரசின் கோரிக்கை, அது அவங்க உரிமை. ஆனா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது காங்கிரசின் கோரிக்கை நிராகரிப்பு, தமிழ்நாட்டுல உறுதியாக கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தியா இருக்குது. இவங்க கேட்ட கேள்விக்கான பதில். ஆனா அது ஒரு திமுக முன் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியான ஒரு தோற்றத்துக்குள்ள வந்திருக்கு. அந்த மாதிரி நிலைமைகளை எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க முன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க காங்கிரஸ். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் இது மாதிரி. ராகுல் காந்தியா கொடுத்தாரு? கொடுக்கல. பிரவீன் சக்கரவர்த்தி லெவல்ல, மாணிக் தாக்கூர் லெவல்ல கொடுத்தாங்க. அதனால இங்க ஐ பெரியசாமி லெவல்ல பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா கேட்ட கேள்வி சரியான பதில சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய நிலைப்பாடு என்றால், இது காங்கிரசின் நிலைப்பாடு என்றால், இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. அவங்க இங்க வந்து கூட்டணி ஆட்சி ஏன் பலிக்காதுன்னு நான் காரணம் சொல்றேன். இந்த கூட்டணி இப்ப இருக்குல்ல, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் வந்து விடுங்க, தே ஹேவ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், காங்கிரஸ் வாஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் இருந்தது. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து கொள்கை அளவுல வந்து திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் வந்து ஒத்து போறாங்க. நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளருக்கு நிலம் கொடுக்கணும். ரெண்டு பேருமே அப்படித்தான் சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு வேகமா அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல கம்யூனிஸ்டுகளுக்கும் இவங்களுக்கும் திமுகவுக்கு வந்து வேறுபாடு உண்டு. திமுக வந்து ஃபீல்டு ரியாலிட்டி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரெவல்யூஷன் இல்லாம எவல்யூஷனா தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க சில விஷயங்கள ரெவல்யூஷனா தான் போகணும். அப்படி போகும்போது தான் வந்து இம்மீடியட்டா வந்து மற்றவங்களுக்கு வந்து தைரியம் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய பாலிசி. நான் இது எது ரைட்டு எது தப்புன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றதெல்லாம், ஒருத்தங்க எவல்யூஷனரியா போகணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தங்க ரெவல்யூஷனரியா போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய உரிமை. இவங்க வந்து கொஞ்சம் நிதானமா போகும்போது தன்னுடைய கட்சி தோழர்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம இப்படி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கணும், அதனால இவ்வளவாவது நடந்திருக்கு, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இதுல வந்து கூட்டணி கட்சிக்கு ஆட்சியில பங்கு உண்டுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆட்சியில வச்சிருக்காங்கன்னு வைங்க. அந்நேரம் தோழர்கள்ட்ட கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல முடியாது, நம்ம நிதானமா போன்னு சொல்ல முடியாது. உன் கையில தான் பவர் இருக்கே, நீ என்ன பண்றன்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஆட்சியில் குழப்பம் வரும். இவங்களுடைய ரெவல்யூஷன் மெத்தடுக்கும் டிஎம்கே எவல்யூஷன் மெத்தடுக்கும் இடையில வந்து தகராறு வரும் இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளை பத்தி நான் சொல்ல முடியும். அவங்களுடைய சில கொள்கைகள் தீவிரமானவை, அவைகள் தீங்கானவை அல்ல, தீவிரமானவை. அதில் தவறு கிடையாது. ஆனா ஒரு ஆட்சியில இருக்கவங்களுக்கு, நான் சொன்னேன் இந்திரஜித் குப்தா பத்தி சொன்னேன்ல, 5th அல்லது 6th ஃபினான்ஸ் கமிஷன், நான் அந்நேரம் பிஎஸ் மினிஸ்டர் இருந்தேன். அந்நேரம் ஒருத்தர் வந்து கேட்டார் அவர்கிட்ட, என்ன தாதா நீங்க தானே எங்களை எல்லாம் வந்து இது மாதிரி போராட்டத்துக்கு ஈடுபடுத்தினவங்க, இன்னைக்கு அங்க உட்காந்துருக்கீங்க அதிகாரத்துல, கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டாரு. அந்நேரம் அவர் வந்து சொன்னார், இல்ல கேட்கறது ரொம்ப எளிது, கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கொடுக்கக்கூடிய வலிமையை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நிதானமா சொன்னார். அதே மாதிரி தான் அரசு கட்டில உட்கார்ந்து இருக்கும் போது சில விஷயங்கள்ல வந்து நிதானம் கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அவங்க நிதானம் கடைபிடிக்கிறாங்க ஒழிய கொள்கையை வந்து டைல்யூட் பண்ணல. அதனாலதான் இந்த கட்சிகள் வந்து அவங்க கூட இருக்காங்க, திமுக கூட இருக்காங்க. இதுதான் அடிப்படை. அதனால கூட்டணி ஆட்சிங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது என்ன, சிபிஎம், சிபிஐ, ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக், இவங்க 4 பேருக்கு வந்து கூட்டணியில வந்து முழுக்க ஐடென்டிக்கல் அப்ரோச் இருந்தது. சைமல்டேனியஸ் அண்ட் ஐடென்டிக்கல், சிமிலர் கிடையாது, ஐடென்டிக்கல் அப்ரோச் இருந்தது. அதனால அவங்களால வந்து முதல்ல வந்து கூட்டணி கட்சி ஆட்சி அமைச்ச போது 1977ல இருக்கிறதுல பெரிய போஸ்ட் அத்தனையும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்தாரு ஜோதி பாசு. பிடபிள்யூடி கூட்டணி கட்சிக்கு, ஹையர் எஜுகேஷன் கூட்டணி கட்சிக்கு, பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கூட்டணி கட்சிக்கு, வரிசையா சொல்லிட்டே போகலாம், ஃபுட் அண்ட் சிவில் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்டணி கட்சிக்கு, இது மாதிரி கொடுத்திருந்தார். அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவங்களும் சொல்றாங்க. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. எந்த வேகத்துல செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த வேகத்துல தான் அவங்களும் சொல்றாங்க. இங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது. இதுதான் அடிப்படை காரணம். அதனால வந்து இங்க தனி கட்சி ஆட்சி இருக்குன்னு சொல்லி மைனாரிட்டி ஆட்சியா இருந்த பொழுது கூட கலைஞர் சொல்லும் பொழுது அதனுடைய தேவையை வந்து பாமக புரிஞ்சுக்கிடுச்சு. நம்ம கூட்டணி கட்சியா இருந்துக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறது மூலம் தான் கட்சியை வளர்க்க முடியும். கவர்மெண்ட்ல சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மக்கள் நம்மளை திட்டுற நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சதுனால தே அடாப்டட் அ வெரி இன்டெலிஜென்ட் அப்ரோச். நாங்கள் வெளியில் இருந்துக்கிட்டே தான் ஆதரவு கொடுப்போம், வெளியில் இருந்துக்கிட்டே தான் திட்டுவோம். திட்டாத கொஞ்சம் திட்டினா அந்நியாரம் ராமதாஸ் ஐயா. ஆனால் எல்லாத்தையும் கலைஞர் வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருந்தார்.
இங்க கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து சரிப்பட்டு வராது. இதான் உண்மை. அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றீங்க. அது ஏன்னா இது வரைக்கும் இருந்தது இல்ல அப்படிங்கிறதுனால சொல்றீங்க. இந்த நிதானம் இருக்குல்ல சார், நீங்க கலைஞர் பொறுமையாக இருந்தாரு. இப்போ இது போன்ற சலசலப்புகள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிதானமாக இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நேற்று நம்ம வீடியோல கூட நேற்று நீங்க இல்ல நான் போட்ட வீடியோல கூட முதலமைச்சருடைய அந்த நிதானத்தை வந்து வேகமற்ற தன்மைன்னு ஒருவர் வந்து கமெண்ட்ல போட்டு கேள்வி கேட்டிருந்தார். இந்த வேகமற்ற தன்மை வந்து டேமேஜ்ல போய் விட்டுறக்கூடாது, உடனடியாக காங்கிரஸை வெளியே தள்ளணும் அப்படின்னு ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் ஆட்டிடியூட வெளிப்படுத்துவதை வேகம்னு கருதக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, ஆடுறவங்களுக்கு தானே என்ன செய்யணும்னு தெரியும். அதனால ஆமா, ஸ்டாலினுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு, அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரு 1977 வந்து சந்திரசேகர் வந்து ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாரு, உங்களுக்கு நினைவு இருக்கும். சந்திரசேகர் வந்து அந்நேரம் வந்து ஒருத்தர் சந்திரசேகர் கேட்கத்தான் செஞ்சாரு. அதாவது 1977 பட் சந்திரசேகர் இல்ல மிஸ்ஸஸ் இவருங்க சந்திரசேகர் இப்போ சார் பின்னாடி, அதாவது 89ல. ஆமா 89ல. அப்ப விபி சிங்க்கு பிறகு அப்ப அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்டாங்க, எல்லாத்துலயுமே பொறுத்துக்கிட்டே போறேன்னா அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்னாரு, பொறுக்காம போனேன்னா நாளைக்கு கவர்மெண்டே இருக்காது, சரியா திருப்தியா அப்படின்னு சொல்லி கேட்டார். 77ல ஒரு காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்தார். ஆமா, அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. அவரு ராம்தன் இவங்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து யங்டாக்கா இருந்தாங்க, ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க மிஸ்ஸஸ் காந்தி. மிஸ்ஸஸ் காந்தி வந்து உண்மையாவே மரியாதை வச்சிருந்தது கொஞ்சம் பேர் மேலதான். அதுல ஒருத்தர் வந்து சந்திரசேகர். சார் காங்கிரஸ்ல பிரசிடென்டா இருந்தாரா இல்ல ஜனதாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனதாவுக்கு தான் பிரசிடென்ட். ஆனா அவரு காங்கிரஸ் கட்சி வந்து விலகும் போது அவங்க வந்து உண்மையிலேயே மனசு கஷ்டப்பட்டாங்க. 2 பேர் விலகும் போது எனக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவரு ஹச்சன் பகுகுணா was another great popular leader. அது என்ன சார் இஷ்யூ, காங்கிரஸ்ல அந்த சோஷலிஸ்ட் ஃபேஸ் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனால அவங்கள அகாமடேட் பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே இல்ல டெமோக்ராட்டிக் ஃபோரமா இருந்ததா? இல்ல ரைட் சைடுல உள்ள இவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய காங்கிரஸ்ல வந்து அவங்க இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சந்திரசேகர் மாதிரி ஆளுங்க வந்து மிஸ்ஸஸ் காந்தி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. மிஸ்ஸஸ் காந்தி குட் ஷோ சந்திரசேகர், ரொம்ப பேசுறீங்கன்னா இவங்களாம் வெளியில போயிட்டு அப்புறம் காங்கிரஸ்ல என்ன இருக்குன்னு கேட்க முடியும். அதனால பேலன்ஸ் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடுவில் பேலன்ஸை வந்து இவங்களால போக முடிஞ்சது. அதாவது மிஸ்ஸஸ் காந்தியே வந்து கடைசியில் ரொம்ப ரைட்டிஸ்ட் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த மட்டும் அவங்க எப்படின்னா ஷி வாஸ் வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். பப்ளிக் செக்டாருங்கிற பேரில் நம்ம பப்ளிக் செக்டார் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து தீங்குகள்லாம் வருது, அப்போ மானோபலி ஆஃப் ப்ரைவேட் செக்டார் வந்து எவ்வளோ தவறோ அது மாதிரி மானோபலி ஆஃப் பப்ளிக் செக்டாரும் தப்பு. மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபோர்ஸாக ப்ரைவேட் செக்டாரை அலோவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரைட் பக்கம் திரும்பினாங்கிறது உண்மைதான். ஆனால் அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை வந்து அந்த ப்ரோ போவர் அப்படிங்கிறதுல இருந்து அவங்க கடைசி வரைக்கும் மாறவே இல்லை அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. ஓகே சார், இந்த கூட்டணி ஆட்சியில பங்கு இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வந்து திமுக அதிமுக கூட்டணிக்குள்ள யாராவது போகும்போது நின்று போகும். அதிமுக கூட்டணிக்குள்ள அது தொடர்ந்து பிஜேபியினுடைய குரலாகவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இங்க காங்கிரஸ் அதனாலதான் ஒலிக்குதா அப்படிங்கிறதும் தெரியல. அதுல இன்னொரு தியரி வந்து இதை இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க, எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் இப்படிதான் போவாங்க, விஜயை வந்து பாஜக பக்கத்துல போக விடாமல் தடுப்பதற்கு இந்த கேம் ஆடித்தான் ஆகணும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும்? இருக்கலாம், தங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு கூட இது மாதிரி பேசலாம். ஓகே சார், ஏன்னா அவரை அங்க கொண்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்க, கூட்டணிக்குள்ள கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்களா இல்ல தனியாக நின்று வாக்கு பிரிக்க செய்வதற்கு முயற்சி செய்யறாங்களா, அவங்களும் வந்து அதை டெசிசிவா பண்றாங்களா, அதையும் ஃப்ளூயிடா வச்சிருக்காங்களா, என்ன பல கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. இல்ல அவங்க ஃப்ளூயிடா தான் வச்சிருக்காங்க. அதாவது எது வந்து ஹிட் பண்ணணும்னு அவங்களுக்கு இன்னும் உறுதியா தெரியல. அவர் விஜயை தனியா வச்சிருக்கிறதுனால திமுகவை இறக்கிற முடியுமா, அல்லது விஜய் தன் கூட சேர்த்து வச்சுக்கிறதுனால திமுக இறக்க முடியுமா, சேர்த்து வச்சா கடைசியில் அதனால திமுகவுக்கு ஆதரவு பெருகிருமா, இந்த ஆளு பேசின பேச்சுக்கு இப்போ போய் ஜாயின் பண்ணது சம்மந்தமே இல்லைன்னு ஆயிருமா,
விஜய் பேசின பேச்சுக்கும் இன்னைக்கு ஜாயின் பண்றதுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க யோசிக்க வேண்டியதில் இருக்காங்க. அதுக்கு ஒரு 2-3 நாட்களாக அந்த இடி ரைடு ஐபேக் ஆபீஸ்ல மேற்கு வங்கத்துல இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளுடைய அத்துமீறல், எஸ்ஐஆர்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் பேரணியை முதலமைச்சர் மமதா பானர்ஜி நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இடியும் மமதா பானர்ஜிக்கு எதிராக பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்திருக்கிறாங்க. பெங்கால் போலீஸ், மேற்கு வங்கத்தினுடைய காவல்துறை ஒரு ஆயுதமாக மமதாவின் கோரிக்கைகளை செயல்படுத்தும் ஆயுதமாக செயல்படுகிறது அப்படின்னு பிஜேபி கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இந்த வேகமற்ற தன்மைன்னு ஒரு மனநிலை கொண்ட நபர்களுக்கு அந்த முதலமைச்சர் ரொம்ப பயங்கரமா வேலை செய்யறதாக ஒரு தோற்றம் கிடைக்குது. இந்த அவ்வளவு பிரச்சனையும் சேர்த்து எப்படி சார் பாக்குறீங்க? கடைசியா சொன்னதுக்கு பதில் சொல்றேன். மம்தா பானர்ஜியுடைய ஆயுதமாக வெஸ்ட் பெங்கால் போலீஸ் பயன்படுதுன்னு சொல்லக்கூடிய அருகதை வந்து பிஜேபிக்கு எங்க இருக்கு? இவங்க இடியும் சிபியும் வச்சு ஊரெல்லாம் விளையாடுற விளையாட்டு ஊருக்கே தெரியும். இவங்களுக்கு அதை சொல்லக்கூடிய அருகதை என்ன இருக்கு? ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்றேன், இதை பார்க்கும்போது யூகிக்கத்தான் முடியும். நான் மாநிலத்தை எல்லாம் பேரே சொல்லாம சொல்றேன், புரிஞ்சுக்குவீங்க. ஒரு மாநிலத்துல வந்து ஒரு தலைமைச் செயலாளர் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது ஒரு மாநிலத்தில். அந்த தலைமைச் செயலாளர் வீட்டில் ரெய்டு நடந்ததுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஏதோ இந்த கவர்மெண்ட்ல சம்மந்தப்பட்ட ஊழல் இந்த மாதிரி பேப்பர்லாம் கிடைக்கும். ஆனா உண்மையில எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, முந்தின முதலமைச்சருக்கு யார் யார் எவ்வளவு கப்பம் கொடுத்தாங்க அமைச்சர்கள், அந்த விவரம் எல்லாம் இந்த தலைமைச் செயலாளர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி அந்த முந்தின முதலமைச்சருக்கு முதன்மை செயலாளராக பணிபுரிந்தவர். அதனால அது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அமைச்சர்கள்ட்ட எல்லாம் கப்பத்தை எனக்கு கட்டுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெய்டே நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நேரம் வந்து செய்தி வந்துச்சு. அதையும் தவிர இன்னொரு செய்தி வந்தது. சில அதிகாரிகள் வந்து சில நகைக்கடைகள்ல வந்து ரொம்ப பணம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை பற்றின துப்பு கிடைச்ச உடனே இவர் வீட்டில் போய் ரைட் பண்ணா அதை பத்தி ஏதாவது விவரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முதல் இது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கும், ரெண்டாவது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், ரெய்டு நடத்துறதுக்குன்னு சொல்லி சொல்ற காரணம் ஒண்ணு, ஆனா உண்மையாவே ரெய்டு நடத்துறதுக்கான காரணம் இன்னொன்று. இப்போ இதுல வந்து என்னன்னா, இவங்க சொன்ன காரணத்துக்கு சில பேசிஸ் இருக்கலாம். அதாவது ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு சில பேசிஸ் இருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனா அதை காரணமா வச்சு இவங்க போறது அதுக்காக கிடையாது. முன் உதாரணங்களை வச்சு பார்த்தா அதுக்காக கிடையாது. இவங்களுக்கு தேவையான வேற சில விவரங்கள் கிடைச்சிருச்சுன்னா அது இவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதை மம்தா பானர்ஜி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஐபேக்ட் வந்து ப்ராபபிள் கேண்டிடேட் அது எல்லாருமே பண்ணுவாங்க. இதுல கூட தமிழ்நாட்டில் கூட அவங்க இருந்த கேண்டிடேட்ஸை பத்தி ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கன்சல்டிங் ஏஜென்சிஸ் வந்து. அப்போ அது மாதிரி உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணோன்னா அவங்க நேரம் போய் அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டு போடான்ட்டு போயிட்டாங்க. வேற யாருக்கும் இந்த துணிச்சல் வராது, இவங்களுக்கு அந்த துணிச்சல் உண்டு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இடி வந்து நாங்க வச்சிருந்த முக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன ஆவணம்னு கோர்ட்ல சொல்லணும்ல, சும்மா எல்லா ஆவணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா முடியுமா? அதாவது அரசாங்கத்துடைய பேர் வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணக்கூடாது. இடியோ சிபிஐயோ அரசு நிறுவனங்கள். அப்ப அந்த அரசு நிறுவனம் போயிருக்கும்போது யாரும் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொன்னா எஸ், அவங்க அவங்களுடைய கடமையை மட்டும் செஞ்சாங்கன்னா யாரும் உள்ள நுழையக்கூடாது. கடமையை மீறி செய்யறாங்கிற சந்தேகம் வந்தபோது மம்தா பானர்ஜி போயிட்டாங்க, போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல தான் இது வந்து விசாரணைக்கு வரும். சுப்ரீம் கோர்ட் விசாரணையில வந்து பொதுவாக ஒரு விஷயம் பேசப்படும். இப்ப இங்க வந்து ஒரு இடி ஆபீசர் ஒருத்தர் மேல வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வந்து அரசு இது பண்ணாங்கல்ல, அந்நேரம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, 2 அரசு நிறுவனங்கள் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபைட் பண்ணி பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படி சொன்னாங்க. முக்கியமா வந்து த ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் பீப்புள் ஆன் த கவர்மெண்ட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இங்கேயும் ஒருவேளை அது மாதிரி சொல்லலாம், 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணலாம், என்ன பண்றாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி சொல்றது எப்பவும் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. 2 கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு இடையில ஒரு கிரைசிஸ் வரக்கூடாது, 2 ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் பப்ளிக்கா மோதக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ராணுவமும் காவல்துறையும் சிக்கல் மோதல் மாதிரியான எனக்கு ஒரு சினிமா பாட்டு தான் நடக்க வருது.
சுப்ரீம் கோர்ட் இதை தவிர ஒரு வழியெல்லாம் ஒவ்வொரு தடவை எதாவது சொல்றாங்க. சொல்லுறதை சொல்லிவிட்டேன், செய்யறதை செஞ்சுக்கோங்க, நல்லது நான் கேட்டுக்குங்க, கெட்டது நான் விட்டுருங்கன்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரிதான் பண்ணேன். அவ்வளவுதானா அதனுடைய ரோல் அப்படிங்கிறது? இல்ல, அவங்களுக்கு அதுக்கு மீறின ரோல் இருக்கு. பட் தே டு நாட் வாண்ட் டு எஸ்கலேட் அ கன்ஃபரன்டேஷன். சரி சார். அப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார். ஒற்றை ஆட்சியை வலுப்படுத்துற விதமாக புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சி நடக்குது இலங்கையில. இந்தியா தலையிட்டு அதுல 2 மாநிலங்கள் இருப்பதை, கூட்டாட்சி முறையை உருவாக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும், அழுத்தம் தரணும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஏற்கனவே ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்துல இருந்து அப்போ பாப்புலராக பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப திரும்பவும் தலை தூக்குது. அந்த அந்த பிரச்சனைக்கு இப்போ நம்ம பிரதமரால் அதுல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? என்ன நிலைமையில இருக்குது இந்திய இலங்கை உறவு? அந்த பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ள கேள்வியாக இருக்கு சார். இந்திய இலங்கை உறவு எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பிக் பாக்கெட் அடிக்கிறத தடுத்து நிப்பாட்டுங்கன்னு வீட்டுல கொள்ளையடிக்கிறவன்ட்டு போய் சொன்னா என்னங்க நியாயம் கிடைக்கும்? இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனையே நாசப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து நீங்க அந்த நாட்டுல வந்து பெடரலிசத்தை காப்பாத்துங்க அப்படின்னு இவர் சொன்னாருன்னா அவங்க வந்து இதுல ஏதாவது பண்ண போறாங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஐடியாலஜிக்கல்லி அது வந்து அவங்களுக்கு ஏற்புடையது இல்லை. ஸ்டாலின் சொல்றது ஏற்புடையது அல்ல. இலங்கையில் நானும் பெயர் சொல்லாமலே கேட்கிறேன் சார். நாட்டுக்குள்ள டெமோக்ரஸி இல்லாம நாட்டுக்குள்ள பாசிஸ்ட் மாதிரி செயல்படக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக தலையிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லையா? அவர்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு கொண்டு செல்லவில்லை. ஜனநாயகம் என்ற பெயரில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் கொண்டு செல்கிறார்கள். இது வரைக்கும் அப்படித்தான் நடந்தது. நான் பேரே சொல்றேன். லிபியால என்ன நடந்துச்சு, ஈராக்ல என்ன நடந்துச்சு, செய்திகளாக எடுத்தது இவ்வளவுதான். நேற்று நீங்க ஒரு தொலைக்காட்சியினுடைய பொது நிகழ்ச்சிக்கு விவாத மக்கள் மத்தியில நடந்த ஒரு மக்கள் அரங்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல சமீப காலமாக அழைத்து வரப்பட்ட தொண்டர்கள் அல்லது வேறு பெயர்ல இருக்கக்கூடியவங்க பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள்ங்கிற ஒரு சர்ச்சை வந்துகிட்டே இருக்குது. இது ஜனநாயக வெளியை திரும்ப சுருக்குவதற்கான முயற்சி அல்லது உருப்படியாக இது போன்ற உரையாடல்கள் அல்லது விவாதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடக்கிற நிகழ்ச்சி. அது மேலோட்டமாக பார்த்தா தங்களுடைய வலிமையை காட்டுவதற்குன்னு தொடங்கி அது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி நிகழ்வுகளையே ஊத்தி மூடுறதுக்கான ஒரு திசையில அது போகுதா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, பொதுவா பல இடங்கள்ல அப்படி நடக்குது. நேற்று கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போஸ் வெங்கட் பேசினார். ரொம்ப நிதானமா பேசினாரு. அண்ணா திமுகல இருந்து முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் நினைக்கிறேன் பேரு சரியா. ரொம்ப டாக்டர், ஹீஸ் ஆல்சோ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ரொம்ப நிதானமா பேசினாரு. நானும் ஸ்ரீராமும் வந்து பேசினோம். ஸ்ரீராம் வந்து வலதுசாரி ஆதரவாளர் பேசினாரு. நான் நியூட்ரலா பேசுறதா வந்து நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பல பேர் நம்புறாங்க, சில பேர் நம்புறது இல்லை. நானும் நிதானமா தான் பேசினேன். ஏன்னா எங்க பேச்சலுக்கு எல்லாம் எந்த விதமான இது வரல. ஒரு சில தமிழக வெற்றி கழகத்துக்கும் இவங்க நாம் தமிழர் கட்சி அவங்க 2 பேரும் பேசும்போதுதான் பயங்கரமான கூச்சல் கூக்குரல் இதெல்லாம் எழுந்துகிட்டு இருந்தது. இடையில வந்து இன்டர்வென்ஷன் கூட வந்தது. ஆனா அது மிக திறமையாக காவல் துறை துணையுடன் இதை நடத்தின தம்பி தமிழரசு காவல்துறையிலிருந்து வந்திருந்தாங்க. ஒரு கூச்சல் வருது, 2 பேரும் ஒருத்தர் முகம் பார்க்குறாங்கன்னே காவல்துறை அதிகாரிகள் அங்கே உள்ள போயிட்டாங்க. போய் நீங்க அந்த பக்கம் உட்காருங்க, நீ இந்த பக்கம் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தம்பி தமிழரசு வந்து அதை ரொம்ப திறமையா வந்து நடத்தினார். அதனால அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கல. தை பிறந்தால் யாருக்கு வழிபிறக்கும்னு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி பேசுறதுக்கு தான் பொதுவாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், தை பிறந்தா யாருக்கு வழிபிறக்குதோ இல்லையோ ஜனங்களுக்கு வழிபிறக்கணும். அந்த ஜனங்களுக்கு வழிபிறக்கிறதுக்கு முயற்சிகள் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். ஒருக்கு என்கிட்ட என்னை வந்து மாட்டி வைக்கிறதுக்குன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டாரு. சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இங்க ஓட்டே கிடையாது, நான் கர்நாடகத்தில் இருக்கேன். ஆனால் இங்க நான் ஓட்டு போடுற உரிமை எனக்கு இருந்தா நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் போய் சொல்றேன் கிடையாது. அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட சொல்றேன்.
அப்படி சொல்லி இந்த காரணத்தையும் சொன்னேன். இவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்னைக்கு பிஜேபியோட வந்து கொள்கை கூட்டணியிலே தேர்தல் கூட்டணின்னு சொன்னாங்களோ, அப்ப அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்கன்னா இவங்களோட கொள்கைக்கு எதிராக அவங்க பண்ற சட்டங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஆதரவு கொடுக்கணும். இப்போ விவசாய சட்டத்தை கொடுக்கலையா, சிஏ கொடுக்கல, இது மாதிரி தொடர்ந்து கொடுக்கணும். அதனால அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு என்னால் ஓட்டு போட முடியாது. இவங்க வந்து இன்னும் இப்போ அரசியல் முதிர்ச்சி அடையாதவரா வந்து இவர் இருக்காரு. விஜயை பத்தி நான் சொன்னேன், இந்த கரூர் இன்சிடென்ட் எல்லாம் மறந்துடுங்க. அதாவது யார் பண்ணாங்க, யாரால சாவு நடந்துச்சு, இதெல்லாம் வந்து சிபிஐ விசாரிக்குது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஸ்டேட் கவர்மெண்ட் போதுமான பாதுகாப்பு கொடுத்துச்சா இல்லையா, இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். இன்சிடென்ட் நடந்துச்சு, உடனடியே அவர் கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போனவர் திருச்சியில பத்திரிகையாளர்களை சந்திக்கல. ஏன்? சரி, திருச்சியில சந்திச்சா யாராவது பக்கத்துல இருந்து யாராவது வந்துருவாங்கன்னா, சென்னையில ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கல? ஏன்? அடுத்து 7 நாள் மௌனம் காத்தார். ஏன்? இது எதை காட்டினா இவருக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி கிடையாது. இதுல சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கட்சியை என்னால ஓட்டு போட முடியாது. நாம் தமிழர் கட்சி என்னைக்கு பெரியாரை தாக்குனாங்களோ அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கூட ஒன்றி பேச முடியும். நீங்க நாம் தமிழர், தமிழர்களுக்கு தான், தமிழர் தான் தமிழர் நாட்டை ஆள வேண்டும், இதெல்லாம் சொல்றீங்க, உணர்ச்சி வசமா பேசுறீங்க, எல்லாம் சரி. அதை ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. ஆனா பெரியாரை வந்து எதிர்க்கிறதுங்கிறது அவர் வந்து தமிழராக இல்லாமல் இருந்தார்னு ஒரு காரணத்தை காட்டி அல்லது வேற ஏதாவது காரணத்தை காட்டி எதிர்த்தீங்கன்னா, கௌதம புத்தருக்கு அடுத்தபடியா இவ்வளவு பெரிய சோசியல் ரெவல்யூஷன் நடந்தது இந்தியாவில் வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த பெரியாரோட இயக்கத்தினாலன்னு நானும் நீங்களும் சொல்லலை. ஆக்ஸ்போர்ட்ல ரிசர்ச் பண்றவங்க சொல்றாங்க, ஹார்வர்ட்ல ரிசர்ச் பண்றவங்க சொல்றாங்க, அவங்கெல்லாம் சொல்றாங்க இதை. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து ஹீஸ் அன் ஐகான். உங்களுடைய இதுக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி அவர் வந்து நீங்க தாக்கி பேச முடியுங்கிற நிலை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஓட்டு போட முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க யாருக்கு நான் ஓட்டு போட முடியும்? திமுக கூட்டணி தான் ஓட்டு போட முடியும். தவறே செய்யாதவங்கன்னு எந்த ஆட்சியை பத்தி சொல்ல முடியாது. ஆனா தவறு செய்தால் சுட்டி காட்டப்பட்டால் அந்த சுட்டி காட்டலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கிற கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதனால அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். லாஜிக் சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். இது நீங்க சொல்லிட்டு உட்கார்ந்துட்டீங்க. அப்போ நீங்க திமுகவுக்கு ஆதரவானவங்க தானே சார்? நீங்க எப்படி சார் நியூட்ரல் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? டிவிகேக்கு விமர்சனம் பண்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்த பப்ளிக் இருக்காங்க, எந்த கட்சியுமே சேராதவங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க, நாளைக்கு இன்னொரு கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. கரெக்ட் கரெக்ட். எந்த கூட்டணி நமக்கு நன்மை செய்யும்னு அவங்க நம்புறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. அதனால அவங்களை வந்து இன்னைக்கு இந்த கூட்டணியில இருந்தா நாளைக்கு அந்த கூட்டணி இருந்தான்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருவருக்கு ஓட்டு போட போறாங்க. ஏதோ ஒரு அரசியல் கட்சி சின்னத்துக்கோ சுயேட்சை சின்னத்துக்கோ ஒருவர் ஓட்டு போட போறாரு. அந்த மாதிரி தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடியவர்கள் அல்லது பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட போறாங்க. அதை வைத்து அவர் வந்து சார்போட தான் எப்போதுமே பேசுறாருன்னு பொருள் கொள்ள முடியுமா? எனக்கு அந்த நடுநிலைங்கிறத சொல்றதுக்கு, அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு மனம் இல்லை. ஏன்னா நடுநிலைன்னு அரசியலுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னு விட்டுறலாம் அத. பட் தங்களுக்கு ஆதரவாக பேசாதவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பேசக்கூடியவர்களை, பேசக்கூடிய கட்சியை எந்த வகையில சேர்ப்பது அப்படிங்கிறது அமெரிக்க மனப்பான்மை உள்ளவர்கள். ஏன்னா அமெரிக்கா நேரு காலத்தை வச்சு இந்த நான் அலைண்டுன்னு சொன்னாலே அது எங்களுக்கு எதிரு. நீங்க எங்களோட அலைண்டா இருந்தா தான் நீங்க எங்க ஆளு, நீங்க நான் அலைண்டே இருக்கக்கூடாதுன்னாங்கல்ல, அது மாதிரிப்பட்ட மனப்பான்மை. அதுதான் போலரைசேஷனுக்கான வித்து. அந்த மாதிரி இடங்கள் தான் போலரைசேஷனுக்கான வித்து. எங்க கூட இல்லைன்னா நீங்க எதிரியோட தான் இருக்கிற அப்படின்னு சின்ன விஷயங்களுக்கு முரண்பாடு வந்தாலும் அவங்களை எதிர்த்தரப்புல தள்ளி விட்டுட்டு தான் நான் ஓய்வேன் அப்படின்னு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்கல்ல. ஓகே சார். பட் இந்த மாதிரியான அந்த இடத்துல ஒரு கலாட்டா வருவது போல நடக்கிறது, வன்முறை வருவது போல நடக்கிறது, இந்த மாதிரி மற்றவங்களை மாற்று கருத்து கொண்டவர்களை பேச விடாமல் கூச்சலிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இயல்பாக கர்டைல் ஆகுமா, குறைஞ்சு போகுமா, இல்ல அதுக்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்தது பொதுவாக அரசியல் தரம் தாழ்ந்துதான் இருக்கு. அரசியல் மட்டும் இல்லை, அது ஏதோ நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், என்ட்ரோபி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் இன்க்ரீசிங் சொன்ன மாதிரி தான். பொதுவாக வந்து 1940 50களில் இருந்த அரசியல் தரம் வந்து இன்னைக்கு இருக்கா? எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே கிடையாது. அப்போ அரசியல் தரம் இல்லைன்னா மற்ற எல்லா நிலைமையிலுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யுது. ஏன் வைஸ் சான்சலருக்கு வந்து ஏலம் போட்டாங்கன்னு சொன்னாங்க, இது என்னைக்கு நடந்தது? 50களில் நடந்தது, இப்போ நடந்தது.
இது மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்ம யார் மேல இன்னைக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இது இது சொல்லுவாங்க, இட் ஹஸ் கான் டு த நதிர் பாட்டம், இட் வில் ஒன்லி கோ அப் அப்படிம்பாங்க. அது மாதிரி மேல போகணும். இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரசியல் வந்து கண்ணியமா பேசுறதுங்கிறது யாரு? அனைத்து இந்திய அளவுல வந்து நீங்க பாருங்க, கண்ணியமா பேசுறது யாரு? ராகுல் காந்தி கண்ணியமா பேசுறாரு, கார்கே கண்ணியமா பேசுறாரு, பிரதம மந்திரி கண்ணியமா பேசுறாரா? பேசல. இங்க முதல்வர் கண்ணியமா பேசுறாரு. எதிர்கட்சி தலைவர் முதல்வராக இருந்தபோது இந்த கொரோனாவில் வந்து இவர் அந்நேரம் முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவர் தான் ஸ்டாலின். அவர் சொன்னாரு, நீங்க வந்து இது சம்பந்தமா கன்சல்டேட்டிவ் மீட்டிங் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தும் போது எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் ஃபீல்ட்ல போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னாரு? இபிஎஸ் வந்து அவர் என்ன டாக்டரா அவரை கூப்பிடுறதுக்குன்னு கேட்டார். ஆனால் இவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் அந்த எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டார், மீட்டிங் கூப்பிட்டார். இதுதான் வேறுபாடு. இது யாராவது மறுக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு பக்கத்துல வச்சு இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி முதலமைச்சர் பார்த்தா என் கண்ணுக்கு தட்டுப்படுங்கிறது காரணம் மக்கள் ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாது, அவற்றை உள்ள தனிப்பட்ட குணநலன்கள். அது ரொம்ப முக்கிய அரசியல்ல. அது இப்ப மற்றவங்ககிட்ட இல்லாம இருக்கிறது ரொம்ப துரதிருஷ்டம். ஒரு காலத்துல அது எல்லாத்தையுமே இருந்தது. இவருக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து பேச முடியாத சிக்கல் இருந்தது. அந்நேரம் கருத்திருமன் எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ்ல இருந்தார். அவர் இந்த பிரேரணைன்னு அந்நேரம் சொல்லுவாங்க, ஒரு பிரேரணை கொண்டு வந்தார். எல்லாருக்குமே டேபிள்ல வந்து வச்சுட்டதுனால, ரிப்போர்ட் வச்சதுனால, லெட் இட் பி ட்ரீட்டட் அஸ் ரெட், படித்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், முதலமைச்சர் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார் இவருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு. அதே மாதிரி வாஜ்பாய்க்கு வந்து உடல்நலம் வந்து ஆபரேஷனுக்கு வந்து அமெரிக்காவில் தான் போய் பண்ணணும்னு இருந்தது. அவர் தயங்கினார். இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கேன், உள்ளூர் ஆஸ்பத்திரி இல்லாம அங்க போய் பண்ணு, செலவழிச்சு போறது எப்படி இருக்கும் அப்படின்னு. வாஜ்பாய் இவர் வந்து ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு? யூஎன் மீட்டிங்க்கு வந்து ஒரு டெலிகேஷன், கவர்மெண்ட் டெலிகேஷன் அனுப்ப வேண்டியிருந்தது. அதுக்கு வாஜ்பாயை தலைவரை வச்சு அந்த டெலிகேஷன் அனுப்பி விட்டாரு. அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. இந்த தனிப்பட்ட குணநலன்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போறது. மேல தலைவர்கிட்ட குறைஞ்சதுனாலதான் கீழே உள்ள லெவல் வரைக்கும் அது மாதிரி இருக்கு. மேல இருந்தா இதை ஆரம்பிக்கணும். இதைத்தான் சார் ஜனநாயகத்தினுடைய அழகாக சொல்றாங்க. அதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மாற்று கருத்து கொண்டவர்களையும் அரவணைச்சு போறது, அவர்களையும் சேர்த்து அழைத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்துக்கு அழகு. இதற்கு மாறாக இருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி மாற்று கருத்து கொண்டவர்களை ஒடுக்குவது அப்படிங்கிறது சட்டப்படி சரியானதாக இருக்கலாம், ஆனா ஜனநாயக நெறிகளின்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. மாற்று கட்சியில் உள்ளவங்க தவறா பேசும்போது கூட இது ஆக்ரோஷப்படாம, பினாய் சௌதரி ஒரு கம்யூனிஸ்ட்கள் தேச விரோதிகள்னு பிரணாப் முகர்ஜி சொன்னார். அந்நேரம் ஹி வாஸ் a very young person. அப்ப பினாய் சௌதரி சிபிஎம்ல நம்பர் 2 இருந்தார் கவர்மெண்ட்ல. பினாய் சௌதரி வந்து சொன்னாரு, இல்ல இவரு வயசுல குறைஞ்சவர், சின்ன பையன் சொல்லல, வயசுல குறைஞ்சவர். ஆனா 1942 குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து போலீஸ் வெள்ளக்கார போலீஸ் எடுத்து தடியடி வாங்கினது 2 பேரை பத்தி எனக்கு தெரியும். நான் ஒண்ணு, இன்னொன்னு என் பக்கத்துல இருந்து பிரணாவுடைய தாக்குனார். நாங்க 2 பேரும் தடியடி வாங்கியிருக்கோம். அதனால அந்நேரம் நான் கம்யூனிஸ்ட் தான், கம்யூனிஸ்ட்கள் வந்து தேச விரோதிகள் சொல்லி எப்படி சொன்னான்னு தெரியல, இவ்வளவுதான் சொன்னாரு. அவருடைய கண்ணியம், பிரணாப் முகர்ஜி கண்ணியம், நான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுள்ளேன். அவங்க ஒரு அரசியல் பேசினார், கம்யூனிஸ்டுகள் அனைவரும் தேச விரோதிகள் என்று நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா தேச விரோதிகளாக இருக்கிறவங்க எல்லாரும் கம்யூனிஸ்டுகளா இருக்காங்கன்னு அடுத்த வரி சொல்லலையா சார்? இப்ப சொல்லல. அதாவது அவர் உட்கிடக்க என்னன்னா, கம்யூனிஸ்டுகளில் சில பேர் தேச விரோதிகள் நான் சொல்லியிருந்திருக்கணும், பொத்தாம் பொதுவா சொல்லியிருக்க கூடாது அப்படி வருத்தம் தெரிவிச்சார். அது கண்ணியம். அன்னைக்கு எல்லாத்தையுமே அந்த கண்ணியம் இருந்தது. இன்னைக்கு ஒரு சாராட்டு இருக்கு, இன்னொரு சாராட்டு இல்லைங்கிற நிலைமை தான் இருக்கு. திமுகவிலே சில மனுஷர்கள் வந்து தேவையில்லாம பேசுறது, 1000 ரூபாய் உதவி கொடுத்தாரு, லிப்ஸ்டிக் வாங்குறதுக்குலாம் நாங்க தான் ரூபா கொடுத்துருக்கோம், ஏதாவது கிறுத்தனமா பேசினாங்கன்னா அது முதல்வருக்கு எப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குது? எல்லா கட்சியிலையும் இது மாதிரிப்பட்ட ஒரே ஒண்ணு என்னன்னா, முதல்வர் இதை உடனடியாக கண்டிக்கிறார். அந்த மாதிரி தவறுதலான பேச்சு நடந்தா உடனடியாக கண்டிக்கிறார். மற்ற கட்சியில் அது மாதிரி கண்டனங்கள் தெரிவிக்கப்படுவதில்லை கீழே உள்ளவங்களுக்கு. தனிமனித பண்புகளாக இருக்கட்டும், தலைமை பண்புகளாக இருக்கட்டும், அரசியல் அணுகுமுறைகளாக இருக்கட்டும், எல்லா வகையில பார்த்தாலும் அந்த சிஎம் கேண்டிடேட்ஸ்ங்கிறதுல இன்னைக்கு தேதியில முதலமைச்சருக்கு ஸ்டாலின் சொன்ன சில பேருக்கு வருத்தம் வரும், பல பேருக்கு வருத்தம் வரலாம். நான் சொல்றேன், நீங்க காட்டுங்களேன் இன்னொரு கேண்டிடேட்ட, இந்த மாதிரி எல்லா குணங்களும் எந்த குணங்கள் இருக்குன்னு நான் சொல்றேனோ அந்த குணங்கள் உள்ளவங்களும் இன்னொருத்தங்களை காட்டுங்க. வேற யாரும் பாசிட்டிவாக எந்த விஷயத்தையும் பேசினதாக தெரியல. மற்ற எல்லாரும் நெகட்டிவாக திட்டி நொறுக்கிற வேலைகளை தான் செய்யறாங்க. பாசிட்டிவான அப்ரோச்சுங்கிறது எங்கேயுமே இல்லை. அது எல்லாம் புரியும், கொஞ்ச நாள் கேம்பெயின் ஃபுல்லா வரும்போது தெரியும். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம்.